உனக்கு இஷ்டமான ஒரு எண்ணை தொட்டு என்னை காண வந்திருக்கிறாய் அல்லவா? உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு. உன் தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே. உனக்கு இதோ நான் உதவுகிறேன். என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன். ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது. இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. இப்படி நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? உன்னை நீ தெரிந்து கொள். உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய். கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா? உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய்? நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொள். நீ கோழை அல்ல. துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மாவீரன். உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன். அப்படி இருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது? வா, என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல். உனக்காக உன் அன்னை நான் காத்திருக்கிறேன். சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நிம்மதியில்லை. பயம் சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வது? யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக நான் பேசுகிறேன். உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான். உடனிருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன. மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய். எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகிறாய். உன் கைகள் கட்டப்படுகிறது. பிறரது வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள். இதனால் உனக்கு பிரச்சனைகள், மன இறுக்கம் வந்து போகிறது. தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள். உன்னால் சாதித்து காட்ட முடியும், ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள். உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும். தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும். இது காலத்தின் கட்டாயமல்ல, கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம். நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது. பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கிறாய். அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உன் ஒத்துழைப்பு எனக்கு தேவை என் குழந்தையே. என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள். இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன். சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய். அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும். வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம். பிரச்சனைகள் என்பது எப்போதும் தனித்து இருப்பவை கிடையாது. அது பாலில் வெண்ணெயைப் போல பதுங்கியே இருந்து கொண்டு இருக்கும். சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் அது முயற்சி செய்யும். பயப்படாதே. உன்னோடு நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன். நீ தைரியமாக இரு என் குழந்தையே. உனக்காக யுத்த களத்தில் இறங்கி வேலை செய்ய நான் காத்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு நான் இருக்கிறேன். உன் தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. தேவைப்படும்போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன். இவ்வளவு தூரம் சொன்னது உன் வேலைக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள் குழந்தையே. நான் உன்னை கவனித்துதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். நீ என் செல்ல பிள்ளை.
உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நீ கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்க விடமாட்டேன். என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு? தண்டத்திற்காயிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. அதனால் கவலைப்படாதே குழந்தையே. விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். இந்த உலகில் என் பெயரை உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை எனலாம். நான் உடனே அற்புதங்களை கொண்டு வருபவளல்ல. என் பார்வை உன் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு. எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாக இருப்பதாக எண்ண முடியாது. அவரவருக்கு 1000 கஷ்டங்கள். பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டு இருப்பார். தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது. நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே. அந்த இறையை நாடி குறையை களைய முயல்பவனே மனிதன். என்னை கருணையோடு பாருங்கள் அம்மா, உங்களை நான் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்ன வாயால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? என்னை காப்பாற்றவே மாட்டாயா என்று புலம்புவதும், எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள் சகித்துக்கொள் என்கிறாய். தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது. இனி எப்படி பொறுப்பது என கேட்கிறாய் குழந்தையே. எல்லாம் கடந்து போகும். கனவு போல மாறிவிடும். நீ மட்டும் தைரியத்தை இழந்து விடாதே. இதை நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். ஒரு முறை அம்மா என்னை காப்பாற்றுவார் என்கிறாய், மறுமுறை என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்கிறாய். பாஞ்சாலியின் கதையை நீ கேட்டிருப்பாயல்லவா? அவள் துச்சாதனனால் துகில் உரியப்பட்ட நிலையில் எதிரி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், என்னை கண்ணன் காப்பான் என நம்பி 2 கைகளையும் உயர்த்தினாளே பாஞ்சாலி. அதுதான் சரணாகதி. நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான். வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டும் நம்பியிருக்கிற நிலையை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்கிறேன். ஒன்று மட்டும் உனக்கு நினைவிருக்கட்டும். பேராசை என்பது எப்போதும் பளபளவென்றுதான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும். பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடும். பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாக தெரியும். அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான். நாம் வாழ்வது நம் கர்ம வினைப்படி. அதனால் மற்றவர்களை பார்த்து பொறாமை, பேராசை கொள்ளாமல் வாழ முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மிக நல்ல பலன்கள், அர்த்தங்கள் உண்டு. உன் கையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. இதை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே காட்டிக் கொண்டு இருக்கிறேன். நீ நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும். இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள். அனுசரித்து போ. அதில் ஒன்றும் தவறு இல்லை. நாளை உன் தலைமுறை செம்மையாக இருக்கும். வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா? அப்படி நீ யோசிக்கும்போது உன் மனமும் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா? அம்மா, என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கிறது. இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது? அதற்கு என் கவனம் எப்படி செல்லும்? கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது என்றுதானே நீ கூறுகிறாய். நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா குழந்தையே? ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்து இருக்கும். ஒரு நூலின் ஆரம்பத்தை நீ தொடங்கலாம். ஆனால் முடிவு உன் செயலுக்கான தேவை எவ்வளவு என்று இருக்கிறதோ அந்த அளவு நீளும். அதை நீ யூகிக்க முடியாது. உன் செயல்கள்தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும். புரியவில்லையா? உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கிறது. ஆரம்பித்த உன்னிடத்தில்தானே அதன் முடிவும் இருக்கும்.
புத்தியும் மனமும் மாயையால் இழுக்கப்படும்போது உன் ஆத்மா வலியை எதிர்கொள்கிறது. அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் கொண்ட இறுக்கம். அந்த ஆத்மா உன் அன்னையால் கவனிக்கப்படுகிறது. அதனால் எதற்கும் நீ அழாதே. முதலில் அது உன்னை சீண்டி பார்க்கும். பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மனவழியால் நசுக்கப்படுகிறாய். புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வழிதான். ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவுக்கு விடுதலையளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான். அந்த நூலின் நொடி முடிவு அளவு உன் அன்னையான என் கையில் சூழ்ந்துள்ளதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய். அதனால் நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன். நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்தும் வெளியே வர முடியும். எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும். உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் என் குழந்தையே. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது. கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள். வாழ்வது எல்லாம் வாழ்க்கையல்ல,